வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகர் இடைத்தேர்தல் பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை ஊழியர்கள் அதிரடி முடிவு. சட்டமன்ற தேர்தல் சம்பளம் வழங்காததால் ஆவேசம். புதுவையில் ஓணம் பண்டிகை கோலாகலம். 21 வகை மரக்கறி சமைத்து அத்தப்பூ கோலமிட்டு செட்டு முண்டு அணிந்து மலையாளிகள் உற்சாகம். புதிய அமைச்சராக தியாகராஜன் வருகிற 11ஆம் தேதி பதவியேற்க தேர்தல் ஆணையம் சிறப்பு அனுமதி. ஆளுநருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சட்டமன்ற தேர்தலின் போது பணியாற்றிய வருவாய்த்துறை ஊழியர்கள் சம்பளம் வழங்காத செயலை கண்டித்து இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்துள்ளனர். புதுவை கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பணியில் ஈடுபட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 1 மாத சம்பளம் மதிப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வருவாய்த்துறை தாலுகா அலுவலகத்தில் களப்பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் மதிப்பூதியம் வழங்கப்படவில்லை. இதுபோன்ற அநீதி இழைக்கும் செயல்பாட்டினை கண்டித்து தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். இதற்கு அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் மதிப்பூதியம் வழங்கப்படும் வரை இந்திரா நகரில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தல் பணிகளை புறக்கணிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்து தங்கள் வாழ்த்துக்களை நண்பர்கள் உறவினர்களுடன் பரிமாறிக்கொண்டனர். ஓணம் ஆசம்சைகள் என்ற வாழ்த்து குரல்களுடன் பரிமாறப்படும் ஓணம் வாழ்த்துக்கள் செய்திகளை புதுவையில் வாழும் மலையாள மொழி பேசும் மக்களிடையே வெள்ளிக்கிழமையன்று அதிகமாக கேட்க முடிந்தது. மகாபலி ராஜாவை வரவேற்கும் விதமாக சிங்க மாதத்தில் திருவோண நாளில் அத்தப்பூ கோலமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை மலையாள மக்கள் வெளிப்படுத்தினர். மேலும் இன்றைய நாளில் காய்கறிகளை கொண்டு 21 வகையான கூட்டு செய்து நண்பர்களுக்கு வழங்கியும் வாழ்த்துக்களை பகிர்ந்தும் மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறுமியர் முதல் வயதான மூதாட்டிகள் வரை கேரளத்தின் பாரம்பரிய உடையான செட்டு முண்டு அணிந்ததுடன் பொது ஊஞ்சலில் தங்கள் குடும்பத்தினருடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர். கேரளாவை சிறப்புடன் ஆட்சி செய்த மகாபலி ராஜா கிருஷ்ணரிடம் சிங்க மாதத்தில் திருவோண நாளில் மக்களை பார்க்கும் வரத்தினை கேட்டு பெற்றதின் அடிப்படையிலேயே மகாபலி ராஜாவை வரவேற்கும் விதமாக மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலம் இடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் புதிய அமைச்சராக தியாகராஜன் வருகிற 11ஆம் தேதி பதவி ஏற்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து ஆளுநரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் 4 அமைச்சர்கள் உள்ளனர். மேலும் ஒருவரை நியமனம் செய்ய முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்ததை தொடர்ந்து பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தியாகராஜனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பதவியேற்பு விழா கடந்த 8ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு விழா ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இதனால் பதவியேற்பு விழாவினை நடத்த புதுவை அரசு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியது. இதற்கான சிறப்பு அனுமதியை மத்திய தேர்தல் ஆணையம் வழங்கியதை தொடர்ந்து வருகிற 11ஆம் தேதி புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. இதனால் ஆளுநர் இக்பால் சிங்கை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பதவியேற்பு விழா குறித்து ஆலோசனை நடத்தினார். வருகிற 11ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கும் விழாவில் புதிய அமைச்சராக தியாகராஜன் பதவியேற்கிறார். புதுவையில் ஜேசி வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியில் பலர் பங்கேற்றனர். புதுவை ஜூனியர் சாம்பர் சார்பில் நடைபெற்ற வார விழாவினை முன்னிட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி விவேகானந்தா பள்ளியில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதனை சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் சுந்தர வடிவேலு துவக்கி வைக்க ஜூனியர் சாம்பர் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், அருணாச்சலம், துரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மரம் நடும் விழாவிலும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சனிக்கிழமையன்று இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக சுற்றுலாத்துறை மேலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
சுற்றுலாத்துறை உதவியுடன் சீன் என்ற இசை நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை அன்று கடற்கரை சாலையில் உள்ள லேக் கஃபே ரெஸ்டாரண்டில் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது என்றும் இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 10ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று மாலை 7 மணி அளவில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றார். இதில் புதுவை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குணசேகரன் தனது தமிழ் கிராமிய பாடல்களை மகன் மகளுடன் இணைந்து பாட உள்ளனர் என்ற கதிரவன், பெங்களூரை சேர்ந்த விக்டரின் கிளாசிக் ராக் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையிலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கதிரவன் தெரிவித்தார். டெல்லி ஐகோர்ட் குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தம், உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தல். பட்டான்சாவடியில் அரசு துவக்க பள்ளிகளின் ஒருங்கிணைந்த அறிவியல் கண்காட்சி, மாணவ மாணவியர் பங்கேற்று உற்சாகம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமென்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் புத்தக வங்கி துவக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களை அனைவராலும் வாங்க முடியாத நிலைமை இருப்பதால் அவர்களுக்கென ரோட்டரி புத்தக வங்கியை துவக்க ரோட்டரி சங்கம் திட்டமிட்டது. அலமாரிகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் புத்தகங்களை பொது மக்களிடம் இருந்து பெற்று தேவையானவர்களுக்கு தர முயற்சிகள் மேற்கொண்டது. இதன்படி புத்தக வங்கியின் துவக்க விழா சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 8ஆம் தேதியன்று தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நாவல், கல்வி அறிவு, பொது அறிவு தொடர்பான புத்தகங்களை வைத்திருப்பவர்கள் அதனை பிறரும் பயன்படுத்தும் வகையில் தங்களிடம் வழங்கலாம் என்று ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை கத்தோலிக் சிரியன் வங்கியில் நடைபெற்ற ஓணம் விழா பரிசாக மூத்த குடிமக்களுக்கு 10.60% வட்டி வழங்கப்பட்டுள்ளது. புதுவையில் அமைந்துள்ள கத்தோலிக் சிரியன் வங்கியில் ஓணம் பண்டிகை வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. கிளை மேலாளர் ஜாய்குட்டி பிரான்சிஸ் தலைமை தாங்க உதவி மேலாளர் ஆனி மேமன், சாந்திரிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த வங்கியில் கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் கடந்த 23 ஆண்டுகளாக தொடர்ந்து ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற ஓணம் விழாவில் வங்கி ஊழியர்கள் மகாலட்சுமி, ரெஜிஸ், ஆல்பின், அருள் பிரகாஷ், ராஜி, விஜயா, மந்தும் வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். ஓணம் விழாவினை முன்னிட்டு சிறப்பு பரிசாக மூத்த குடிமக்களுக்கு 10.60% வட்டியும் மற்றவர்களுக்கு 10.10% வட்டியும் வழங்கப்படும் என்று கத்தோலிக் சிரியன் வங்கி அறிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டித்து புதுவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புதன்கிழமை காலை நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியதுடன் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலைநகரில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பினால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதுவை நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு எஸ்பி சிவதாசன் தலைமையில் உருளையன்பேட்டை போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருவதுடன் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் நீதிமன்ற வளாகத்தினுள் அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டித்து புதுவையில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. புதுவை தட்டான் சாவடியில் அரசு துவக்க பள்ளிகளில் ஒருங்கிணைந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவியரின் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. புதுவையில் துவக்க பள்ளி மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்று பரிசுகள் பெற வேண்டும் என்ற நோக்கில் முதலாம் வட்டத்தின் 24 அரசு துவக்க பள்ளிகளின் ஒருங்கிணைந்த அறிவியல் கண்காட்சி தட்டாஞ்சாவடி அரசு பள்ளியில் 2 தினங்கள் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் வெள்ளிக்கிழமையன்று அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மாநில திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி, துணை இயக்குநர் மீனாட்சி உட்பட பலர் கலந்து கொண்டனர். துவக்க விழாவில் காணி நிலம் என்னும் இயற்கை வேளாண் பண்ணை வேதிப்பொருளின்றி இயற்கை உரத்தில் உருவாக்கிய 100 தென்னங்கன்றுகள் பள்ளிக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் 24 அரசு துவக்க பள்ளியை சேர்ந்த 167 ஆசிரியர்கள் மற்றும் 1000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பூமியான்பேட்டை முத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பூமியான்பேட்டையில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் வருடாந்திர தேர் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை மாலை அம்மனுக்கு குங்கும அலங்காரம், தீபாராதனை போன்றவை நடத்தப்பட்டன. இதன் பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. Bondi Money Electronics
25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. வணக்கம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா. பேராதரவு அளித்து வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி நன்றி. எங்களின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சென்னையை விட குறைந்த சேதாரத்தில் எடைக்கெடை வெள்ளி காசுகளை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவுடன் 5ஆம் ஆண்டில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை. வணக்கம். பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா. பேராதரவு அளித்து வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி நன்றி. எங்களின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சென்னையை விட குறைந்த சேதாரத்தில் எடைக்கெடை வெள்ளி காசுகளை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களின் ஆதரவுடன் 5ஆம் ஆண்டில் பாண்டி ராம் தங்க நகை மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சட்டமன்ற கூட்டத்தொடரை அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் மீண்டும் கூட்ட வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் சட்டமன்றத்தில் புதிய அறிவிப்புகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், தற்போது நடைபெற உள்ள தேர்தலை கருத்தில் கொண்டு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை கவர வேண்டும் என்ற நோக்கில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது என்றார். கடந்த 4 மாதங்களாக காலியாக இருந்த அமைச்சர் பதவியை தற்போது வேகமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் என்னவென்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், அமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய அனுமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 3000 ரூபாய் வீட்டுக்கு வீடு வழங்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகர் இடைத்தேர்தல் பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை ஊழியர்கள் அதிரடி முடிவு. சட்டமன்ற தேர்தல் சம்பளம் வழங்காததால் ஆவேசம். புதுவையில் ஓணம் பண்டிகை கோலாகலம். 21 வகை மரக்கறி சமைத்து அத்தப்பூ கோலமிட்டு செட்டு முண்டு அணிந்து மலையாளிகள் உற்சாகம். புதிய அமைச்சராக தியாகராஜன் வருகிற 11ஆம் தேதி பதவியேற்க தேர்தல் ஆணையம் சிறப்பு அனுமதி. ஆளுநருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.